Amen. Alléluia. 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 Je vous salue par le nom de notre Seigneur Jésus-Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். J'espère que tout le monde va bien. Amen. எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். Comme le pasteur l'a dit, c'est la fin de la semaine. பாஸ்டர் சொன்னபடி இந்த வாரத்து கடைசில வந்திருக்கிறோம். Il y a beaucoup de personnes qui font beaucoup de choses un vendredi soir. ஒரு வெள்ளிக்கிழமை இரவுல நிறைய பேர் நிறைய விதமான காரியங்கள் செய்றார்கள். Mais vous et moi, nous sommes venus dans la présence de Dieu. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறோம். Et nous sommes en particulier venus aujourd'hui குறிப்பாக இன்றைய நாள் நம்ம வந்திருக்கிறோம். dans une soirée qui est la soirée du Saint-Esprit. இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவரை மையப்படுத்தி வந்திருக்கிறோம். Cette soirée, c'est le Saint-Esprit qui est à l'honneur. இந்த இரவு வேளையில பரிசுத்த ஆவியானவர் தான் கனத்துக்குரியவராய் இருக்கிறார். Ce Saint-Esprit qui est toujours là avec nous. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மளோட இருக்கிறார். Ce Saint-Esprit qui nous guérit. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை சுகப்படுத்துகிறார். Ce Saint-Esprit qui change nos déserts en vergers. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுடைய வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிறார். Ce Saint-Esprit qui nous donne la victoire. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். Il est puissant parmi nous en cette soirée. எங்க மத்தியில வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர். Ceux qui le croient, est-ce que je peux entendre une acclamation? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Ça ne suffit pas, ça ne suffit pas. இந்த கரங்களை தட்டுறது பத்தல இன்னும் தட்டுங்க. C'est le Saint-Esprit que nous sommes venus honorer en cette soirée. பரிசுத்த ஆவியானவரை தான் நம்ம கனப்படுத்த வந்திருக்கிறோம் இந்த மாலை வேளையில. Que nous sommes venus acclamer en cette soirée. பரிசுத்த ஆவியானவரை தான் உயர்த்த கனப்படுத்த வந்திருக்கிறோம். Que le Saint-Esprit seul soit honoré aujourd'hui. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் கனத்துக்குரியவராய் இருக்கட்டும். Amen. Amen. Sans transition, on va passer à la parole de Dieu. இடைவேளை இல்லாமல் இப்போ நம்ம வசனத்துக்குள்ள போலாம். Nous allons tous prendre Hébreux chapitre 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். Verset 9. 9வது வசனம். Hébreux chapitre 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். Verset 9. 9வது வசனம். On va juste lire une partie de ce verset. இந்த வசனத்தின் ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். Hébreux chapitre 10 verset 9. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். Il dit ensuite Voici அதுக்கு பிறகு Voici தேவனே je viens pour faire ta volonté. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய Voici இதோ je viens pour faire ta volonté. வருகிறேன் என்று சொன்னார். Voici இதோ je viens pour faire ta volonté. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். Amen. On va fermer les yeux, on va prier pour la parole. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். Père éternel, nous te rendons grâce. பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Je remets entre tes mains la parole que tu vas nous partager. இப்போ நீங்க பகிர்ந்து கொள்ள போகிற இந்த வார்த்தை நம்ம உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். Saint-Esprit, que tu puisses être le centre de cette prédication. பரிசுத்த ஆவியானவரே இந்த பிரசங்கத்துல நீர் நடுவார் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Au travers des paroles qui vont être prononcées, சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் que ta puissance et ta force puissent être révélées. மகிமையும் வல்லமையும் செயல்படுவதாக. Nous prions au nom du Seigneur Jésus. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Notre Père saint. எங்க பரிசுத்த பிதாவே. Amen. ஆமென். Le thème de la prédication d'aujourd'hui, இந்த பிரசங்கத்தின் தலைப்பு Voici, je viens faire ta volonté. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். Voici, je viens pour faire ta volonté. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். Dans ce passage que nous avons lu, இப்போ நம்ம வாசித்த இந்த பகுதியில il est parlé de Jésus. இயேசு கிறிஸ்து குறித்து எழுதியிருக்கிறது. Il est parlé du fait que Jésus a obéi au Père. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். Et que c'est pour cela qu'il est venu dans le monde. ஆகையால் அவர் பூமிக்கு வந்தார். Et qu'il s'est soumis à la volonté du Père jusqu'à la croix. பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார் அதுவும் சிலுவை வரைக்கும். Et de même, nous qui sommes la postérité de Christ, இயேசு கிறிஸ்து வித்தாகிய நாம, nous qui sommes la descendance de Christ, அவருடைய சந்ததியாக இருக்கிற நாம, de la même manière, nous devons également agir selon la pleine volonté de Dieu. அதே போல தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நாமளும் செயல்பட வேண்டும். Dieu, en effet, pour chacun d'entre nous, தேவன் நம்மள ஒவ்வொருத்தருக்காகவும் il a des plans qui sont particuliers. ஒரு குறிப்பிட்ட சித்தம் வைத்திருக்கிறார். Il a une destinée qui est ஒரு particulière. எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். Ce n'est pas seulement dans notre vie spirituelle qui a cette destinée-là. அந்த அவர் நியமித்த காரியம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல மாத்திரம் இல்ல, mais ça a toutes les étapes de notre vie. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வச்சிருக்கிறார். Dans la vie de tous les jours. அன்றாட வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Que ce soit dans notre vie de famille, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, que ce soit சரி, dans nos études, நம்மளுடைய படிப்பு காரியத்துல que ce soit இருந்தாலும் dans சரி, notre service, நம்மளுடைய ஊழியத்துல இருந்தாலும் சரி, dans tout cela, எல்லாவற்றிலும் Dieu a une destinée. தேவன் நமக்கு ஒரு எதிர்காலத்தை Dieu வைத்திருக்கிறார். a une certaine volonté. தேவன் நம்மளுக்கு குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். Et nous devons tous nous assurer நம்ம எல்லாரும் உறுதியாக நாம் பற்றிக்கொள்ள வேண்டும்
ஒரு de காரியம் marcher selon cette volonté de அந்த Dieu. சித்தத்தின்படி நாம நடக்க வேண்டும். Premièrement, en introduction, முதலாம் காரியம் முகவரியாக நான் சொல்லுகிறேன். pourquoi est-ce que c'est important de marcher selon la volonté de எதுக்கு Dieu? தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்க வேண்டும்? On va prendre un verset pour cela. ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Jérémie chapitre 29, எரேமியா 29வது அதிகாரம் verset 11. 11ஆம் வசனம். Jérémie chapitre 29, எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் verset 11. 11ஆம் வசனம். Un verset que tout le monde connaît, je pense. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். Car je connais les projets que j'ai formés sur vous, dit l'Éternel. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு Projet de paix et non de malheur, நாங்க உங்க பேரில் நினைத்து இருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். afin de vous donner un avenir et de l'espérance. அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவாக நினைவுகளை. Je connais les projets que j'ai formés sur vous, உங்க மேல செய்திருக்கிற அந்த திட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். projet de paix et non de malheur. அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். Qu'est-ce que nous dit cette parole? இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? Il nous est dit que pour chacun d'entre nous, நம்மள ஒவ்வொருத்தருக்காகவும் Dieu a certains projets. ஒரு சில திட்டங்கள் தேவன் வைத்திருக்கிறார். Et comment est-ce que sont ces projets-là? அந்த திட்டங்கள் எப்படிப்பட்டவைகள்? Ce sont des projets de paix. சமாதானத்துக்குரியவைகள். Ce sont des projets de bénédiction. ஆசீர்வாதத்துக்குரியவைகள். Donc si on marche selon la volonté de Dieu, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடந்தால் dans notre vie, எங்களுடைய வாழ்க்கையில on a ces projets de paix qui இந்த arrivent. சமாதானத்துக்குரிய நினைவுகள் எங்களுக்கு வருகிறது. Donc c'est-à-dire que le contraire est également vrai. ஆகியால் இதுக்கு எதிர்மாறான சொல்லும் உண்மைதான். C'est-à-dire que si on sort de la volonté du Père, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம அப்பாற்பட்டவர்களா இருந்தால் on s'éloigne de ces projets de paix. அவருடைய சமாதானத்தின் திட்டத்துக்கு நம்ம தூரம் போகிறோம். Et je vais encore plus loin. நான் இன்னும் கூடுதலா நான் சொல்லலாம். On s'éloigne également de la protection divine du Père. தேவன் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த வேலியை விட்டு நம்ம தூரம் போகிறோம். Et quand on sort de la protection divine du Père, தேவனுடைய பாதுகாப்பை விட்டு நம்ம தூரம் il y a போய்விட்டால் vraiment des mauvaises conséquences dans nos vies. நம்மளுடைய வாழ்க்கையில தீமையான பின்விளைவுகள் வந்துவிடும். Et si on prend un exemple pour cela, உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். un exemple encore une fois que vous connaissez tous, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் on தான். va pas le lire parce qu'on n'a pas le temps. நம்ம அதை வாசிக்க போறது இல்ல, நேரம் பத்தாது. Mais si on regarde dans la Bible, dans Luc chapitre 15 à partir du verset 11, லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமானால் Jésus nous partage la parabole du fils prodigue. இயேசு கிறிஸ்து கிட்ட குமாரன் உடைய உவமையை குறித்து நம்ம இடத்தில் பேசுகிறார். Rapidement, quelle est cette parabole? சீக்கிரமாக சுருக்கமாக அந்த உவமை என்ன சொல்கிறது? Ce fils habite dans la maison du Père. அந்த குமாரன் தகப்பனுடைய வீட்டில தான் இருக்கிறார். Il était dans la volonté du Père. அவருடைய அந்த பிதாவுடைய சித்தத்துக்குள்ள தான் இருக்கிறான். Le Père voulait que le fils jouisse de toutes les bénédictions dans sa maison. தகப்பன் அந்த குமாரன் எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், வீட்டுக்குள்ள சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். Mais le fils en a décidé autrement. ஆனால் குமாரன் வேற மாதிரி சிந்தித்தான். Il prend la bénédiction de son père. அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு Il sort de la maison. அந்த வீட்டை விட்டு புறம்பாய் போகிறான். Et on connaît tous la finalité de ce fils. அவனுடைய முடிவு என்ன ஆயிற்றுன்னு உங்களுக்கு தெரியும். Alors oui, quelques jours il a bien profité. ஆமா, கொஞ்ச நாள் நல்லா அனுபவித்தான், உண்மைதான். Mais la finalité, où est-ce qu'elle a ஆனா été? இறுதியில என்ன நடந்தது? Elle a été auprès des cochons. அவன் பன்னியிடத்தில் தான் போய்விட்டான். Il est sorti de la protection du père. அவனுடைய தகப்பனுடைய பாதுகாப்பை விட்டு தூரம் Et போய்விட்டான். il a terminé auprès des cochons. அவன் பன்னியிடத்தில் போய்விட்டான். Ce fils qui devait être béni, அந்த குமாரன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க il வேண்டியதா termine dans le இருந்தது. malheur. ஆனாலும் தீமைக்குரியவனாய் மாறிவிட்டான். Et de la même manière dans notre vie, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட à partir du moment où on s'éloigne de la volonté de Dieu, நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு தூரமாய் நம்ம போய்விட்டால் la finalité où elle est, நம்மளுக்கு இறுதியாக என்ன நடக்கிறது? je le dis tel quel, ne soyez pas froissés que je dise les mots comme cela. நான் அப்படியே பச்சையாக பேசுகிறேன், நீங்க அது குறித்து நீங்க விசனம் அடைய வேண்டாம். Vous allez terminer également auprès des cochons. நீங்களும் பன்னியிடத்தில் தான் போய் சேர்வீர்கள். Parce que s'éloigner de la volonté de Dieu n'apporte pas la bénédiction. ஏன்னா தேவனுடைய சித்தத்துக்கு தூரம் போகிறது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. Elle apporte le malheur. அது தீமையை தான் கொண்டு வரும். Quelquefois on peut se dire, நாமளும் நம்மளுக்குள்ளே சொல்லிக் கொள்ளலாம், je ne veux pas suivre la volonté de Dieu. நான் தேவனுடைய சித்தத்தை நான் பின்பற்ற Je veux விரும்பல. être libre. நான் விடுதலையோடு நான் இருக்க வேண்டும். Je veux suivre ma propre volonté. என்னுடைய சுய சித்தத்தை நான் பின்பற்ற J'en வேண்டும். ai marre d'écouter ce que Dieu me dit. தேவன் சொல்றதை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. Maintenant je vais prendre ma vie en main இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் கையாள வேண்டும். et je vais vivre comme je le souhaite. எனக்கு சித்தமானவைகளை நான் செய்ய வேண்டும். Enfant de Dieu,
je te le dis clairement cette தேவ soirée. பிள்ளையே நான் உன்னிடத்தில் நான் சொல்லுகிறேன் Si tu இந்த fais மாலை வேளையில cela, si நீ tu அப்படி fais cela, செய்தால் நீ ta- அப்படி செய்தால் Ta finalité est auprès des cochons. இறுதியாக என்ன நடக்கும் நீர் பண்ணிடுதல் தான் போவாய் Mais si tu restes dans la volonté du ஆனா Père, நீ தேவ சித்தத்தோடு நீ இருந்தால் ce qui t'attend, c'est les projets de paix. உனக்கு காத்து கொண்டு இருக்கிறது தேவனுடைய சமாதானத்துக்குரிய திட்டங்கள் C'est la bénédiction qui t'attend. ஆசீர்வாதம் தான் உன்னிடத்தில் காத்து கொண்டு C'est இருக்கிறது tout simplement le bonheur qui t'attend. சந்தோஷம் தான் உனக்கு காத்து கொண்டு இருக்கிறது Donc, enfants de Dieu, ne faites pas l'erreur de vous éloigner de la ஆகிய volonté தேவ de Dieu. பிள்ளையே நீ தேவனுடைய சித்தத்துக்கு தூரம் போக வேண்டாம் அது தவறு செய்ய வேண்டாம் N'aie pas dans ton cœur cet esprit de rébellion. நீ வந்து புறம்பாக நீ தேவனுக்கு புறம்பாக எழும்ப கூடாது உன்னுடைய இதயத்துல அப்படிப்பட்ட நினைவுகள் இருக்க கூடாது N'écoute pas le mensonge qui te dit s'éloigner de Dieu, c'est la liberté. ஒரு பொய்யான குரல் உன்னிடத்தில் கேட்கப்படும் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போனால் அதுதான் சுதந்திரம் என்ற ஒரு சத்தம் கேட்கும் Ne crois pas cette voix-là. அந்த சத்தத்தை நீ கேட்காத S'éloigner de Dieu, c'est le malheur. தேவனை விட்டு தூரம் போறது அது தீமை Mais vivre selon la volonté de ஆனா Dieu, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வது c'est la bénédiction. அதுதான் ஆசீர்வாதம் Aucun homme ne souhaite avoir le malheur. எந்த மனுஷனும் தீமையை விரும்ப மாட்டான் Si vous souhaitez la bénédiction, நீங்க ஆசீர்வாதத்தை விரும்பினால் si vous souhaitez le chemin de la vie, நீங்க ஜீவ வழியை விரும்பினால் vous devez suivre la volonté du தேவ Père. சித்தத்தை பின்பற்ற வேண்டும் C'est pourquoi il est important de suivre la volonté de Dieu ஆகியால் தேவனுடைய சித்தத்தை பின்பற்றுவது அது முக்கியமான ஒரு et காரியமாக de இருக்கிறது marcher dans les plans que Dieu a mis pour nous. தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிற சித்தத்தின்படி நீங்க நடக்க வேண்டும் Donc ça, c'était vraiment l'introduction. அது முகவரியா தான் இருந்தது Maintenant, si on veut vivre selon la volonté de Dieu, இப்பொழுது நம்ம தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்றால் on se dit, ok, très bien, j'ai compris, je veux être béni, je veux vivre selon la volonté de Dieu. சரி நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் வாழ்கிறேன் என்று நீங்க சொன்னால் Il y a une question qui peut se poser, ஒரு கேள்வி எழும்புகிறது mais comment faire? எப்படி செய்யலாம் Comment reconnaître la volonté de Dieu? எப்படி தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் Comment savoir où marcher? எப்படி எங்க நடப்போம் என்று தெரிந்து கொள்ளலாம் Comment savoir quelle décision prendre? எந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று எப்படி நம்ம அறிய வேண்டும் Tous ces doutes, toutes ces questions peuvent exister dans nos cœurs. நம்மளுடைய இருதயத்துல கூட இப்படிப்பட்ட கேள்விகள் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கலாம் Et pour beaucoup de personnes, c'est une vraie difficulté dans leur vie அநேகருடைய வாழ்க்கையில இது மிகவும் கஷ்டமான காரியமாகவும் இருக்கலாம் de savoir comment marcher selon la volonté de எப்படி Dieu. தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்க வேண்டும் Quelle est la réponse à cela? அதோடைய பதில் என்னவென்றால் Psaume chapitre 143, verset 10. சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனம் Psaume chapitre 143, verset சங்கீதம் 10. 143 அதிகாரம் 10 வசனம் Enseigne-moi à faire ta volonté. உமக்கு பிரியமானதை செய்ய Enseigne-moi à faire ta volonté, எனக்கு கற்றுத் தாரும் ஆண்டவரே car tu es mon Dieu. ஏனால் நீர் என்னுடைய தேவன் Donc le psalmiste commence ce verset, cette prière-là. சங்கீதக்காரன் இப்படியாக தன்னுடைய ஜெபத்தை இந்த சங்கீதத்தை தொடங்குகிறான் Seigneur, montre-moi comment faire ta volonté. எனக்கு போதி தருளும் என்று தொடங்குகிறான் Et cette prière-là, chacun d'entre nous, je pense que nous l'avons dans notre vie. இந்த இப்படிப்பட்ட ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் Mais après, comment ce verset continue? அதுக்கப்புறம் அந்த வசனம் என்ன சொல்கிறது Que ton bon esprit me conduise sur la voie droite. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே Que ton bon esprit me conduise sur la voie droite. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக Donc qu'est-ce que ce verset nous apprend? இந்த வசனம் என்ன கற்றுக்கொள்கிறது Que pour vivre selon la volonté de Dieu, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு nous avons besoin d'une chose. ஒரு காரியம் தேவையாக இருக்கிறது Nous avons besoin du Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையா இருக்கிறார் C'est le Saint-Esprit qui nous conduit sur la bonne voie. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை செம்மையான வழியில நடத்துகிறார் C'est le Saint-Esprit qui nous montre la voie que nous devons suivre. நாம என்ன வழியை பின்பற்ற வேண்டும் என்று அவர்தான் C'est காண்பிக்கிறார் le Saint-Esprit qui nous montre quelles décisions nous devons prendre dans என்ன notre தீர்மானத்தை vie. நம்ம எடுக்க வேண்டும் என்று அவர்தான் நமக்கு காண்பிக்கிறார் Lorsque nous n'avons pas les réponses, நமக்கு எந்த பதிலும் கிடைக்காத c'est le பட்சத்தில் Saint-Esprit qui nous montre la réponse. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பதிலை காண்பிக்கிறார் Tout simplement, le Saint-Esprit est le GPS de notre vie. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஜிபிஎஸ் இருக்கிறார் Lorsque nous montons dans une voiture, நம்ம ஒரு வாகனத்துல ஏறும்போது dans le GPS, nous mettons la destination où nous voulons aller. ஜிபிஎஸ்ல நம்ம எங்க போக போறோம் என்ற அட்ரஸ் போடுகிறோம் Et le GPS nous dit, ok, ben tu dois aller tout droit, après tu dois aller à droite, après tu dois prendre le rond-point, etc., etc., etc. அப்பொழுது ஜிபிஎஸ் சொல்லுகிறது நீங்க வலது பக்கம் போக வேண்டாம் இடது பக்கம் போகணும் நேராக போகணும் இந்த ரவுண்ட் அபவுட்ல எடுக்க வேண்டும் அப்படின்னு என்று சொல்லுகிறது De la même manière, lorsque
lorsque nous avons un objectif dans notre vie, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும்போது lorsque nous avons une certaine destination, நம்மளுக்கு ஒரு குறி இருக்கும்போது mais que nous ne savons pas comment y aller, ஆனா எப்படி நம்ம போக வேண்டும் என்று தெரியாத பட்சத்தில் c'est le Saint-Esprit qui nous dirige. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை வழி C'est le நடத்துகிறார். Saint-Esprit qui est notre பரிசுத்த GPS. ஆவியானவர் தான் எங்களுடைய வாழ்க்கையில ஜிபிஎஸ் இருக்கிறார். Il nous dira à ce moment-là, va à droite. அப்பொழுது அவர் சொல்வார் இந்த இடத்துல நீ வலது பக்கம் போக À ce வேண்டும். moment-là, prends cette décision-là. இந்த இடத்துல நீ இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Ne va pas dans cette route-là. இந்த இடத்துல நீ போக வேண்டாம். Et c'est le Saint-Esprit qui nous apprend cela au பரிசுத்த quotidien. ஆவியானவர் தான் ஒவ்வொரு நாளும் அது தருகிறார். Le Saint-Esprit est donc notre GPS பரிசுத்த spirituel. ஆவியானவர் Amen. எங்களுடைய ஆவிக்குரிய ஜிபிஎஸ் இருக்கிறார். C'est le Saint-Esprit qui nous dirige au quotidien. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறார். Et comment est-ce que ça se fait que c'est le Saint-Esprit qui nous conduit? எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார்? Pourquoi est-ce que le Saint-Esprit nous conduit? எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறார்? Si on regarde dans 1 Corinthiens au chapitre 2, 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் நாம் பாப்போம் என்றால் 1 Corinthiens chapitre 2, 1 tout d'abord le கொரிந்தியர் verset 11. 2 அதிகாரம் 11 வசனம் 1 Corinthiens chapitre 2 verset 11. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனம் Lequel des hommes en effet connaît les choses de l'homme si ce n'est l'esprit de l'homme qui est en lui? மனுஷருக்குள்ள ஆவியான அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? De même, personne ne connaît les choses de Dieu si ce n'est l'esprit de Dieu. அப்படி போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். Ce verset nous dit que comme l'esprit de l'homme connaît ce qu'il y a dans le cœur de l'homme, மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அறியும். de la même manière, l'esprit qui est auprès de Dieu, அதே போல தேவனிடத்தில் இருக்கிற ஆவியானவர் le Saint-Esprit, பரிசுத்த ஆவியானவர் connaît les choses de Dieu. தேவனுக்குரியவைகளை அறிவார். Et le verset 12 continue, Paul nous dit, 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது? Or nous n'avons pas reçu l'esprit du monde, நாங்களோ உலகத்தின் ஆவியே பெறாமல் mais l'esprit qui vient de Dieu. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிந்திருக்கும்படி தேவனிடத்திற்கு புறப்படுகிற ஆவியே பெற்றோம். Afin que nous connaissions les choses que Dieu nous a données par sa grâce. தேவன் நம்மளுக்கு அருளப்பட்ட காரியங்களை அறியும்படிக்கு அதை நம்ம பெற்றிருக்கிறோம். On peut rester sur le verset 12. 12ஆம் வசனத்திலே இருக்கலாம். Il est dit, l'esprit qui vient de Dieu nous a été donné தேவனிடத்தில் வருகிற அந்த ஆவியானவர் எங்களுக்கு pour கொடுக்கப்பட்டிருக்கிறார். que nous connaissions les choses de Dieu. தேவனுக்குரியவைகளை அறியும்படிக்கு Donc கொடுத்திருக்கிறார். quelles sont ces choses de Dieu? தேவனுக்குரியவைகள் என்ன? C'est les plans de Dieu. தேவனுடைய திட்டங்கள் தான். C'est la volonté de Dieu. தேவனுடைய சித்தம். Donc qu'est-ce qu'il est dit concrètement dans ce verset? இந்த வசனத்துல குறிப்பாக என்ன சொல்லுகிறது? Que quand Jésus est parti au ciel, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது il nous a envoyé ce Saint-Esprit qui nous avait été promis. எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். Ce Saint-Esprit désormais réside dans nos cœurs. அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுகிறார். Nous sommes désormais le temple de ce Saint-Esprit. இப்பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறோம். Nous sommes désormais la maison de ce Saint-Esprit. நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய வீடாக நம்ம இருக்கிறோம். Et parce que l'Esprit de Dieu habite dans l'homme, தேவனுடைய ஆவியானவர் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால் l'homme peut désormais connaître la volonté de Dieu. இப்பொழுது மனுஷனால் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியும். Par le Saint-Esprit qui nous a été donné, தேவனால கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக l'homme a directement accès au cœur de Dieu. மனுஷனால டைரக்டா தேவனிடத்தில் என்ன இருக்கிறது அறிய முடியும். Combien de personnes peuvent acclamer le Seigneur pour cela? எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த முடியும் கரங்களை தட்டி? C'est une grâce que le Seigneur nous a faite. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக Nous கொடுக்கப்பட்டிருக்கிறார். qui sommes des simples hommes, நம்ம சாதாரண மனுஷர்கள் nous avons la possibilité de nous connecter à la volonté de Dieu தேவனுடைய சித்தம் என்ன என்று நம்ம அறிந்து கொள்றதற்கு au travers du Saint-Esprit qui nous a été donné. பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். C'est pourquoi le Saint-Esprit est capable de nous diriger dans la volonté de Dieu. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவனுடைய சித்தம் என்னவென்று அதன்படி நம்மளை நடத்த முடியும். Parce que cet esprit nous conduit en toutes choses. ஏன்னா அந்த ஆவியானவர் எல்லாவற்றிலும் எங்களை நடத்துகிறார். C'est pour ça que Jésus dit dans Jean chapitre 14, ஆகையால் யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், le Saint-Esprit vous enseignera toutes choses. பரிசுத்த ஆவியானவர் உங்களை எல்லாவற்றிலும் போதித்து நடத்துவார். Et qu'est-ce qui nous enseigne exactement? என்ன இதை அவர் போதித்து நடத்துகிறார். Il nous enseigne à vivre selon la volonté de தேவனுடைய Dieu. சித்தத்தின்படி வாழ்கிறதற்கு போதித்து நடத்துவார். Donc si vous avez des doutes dans votre vie, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் சந்தேகங்கள் இருந்தால் des questionnements sur savoir qu'est-ce qu'il faut faire, என்ன செய்ய வேண்டும் என்ற
சந்தேகங்கள் இருந்தால் quel choix je dois prendre, என்ன தீர்மானத்தை நான் எடுக்க வேண்டும் என்று la நீங்க நினைத்தால் réponse est en vous. உங்களுக்குள்ள தான் அந்த பதிலும் La இருக்கிறது. réponse est dans le Saint-Esprit qui est dans votre cœur. உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுக்குள்ள உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்துல தான் பதிலும் இருக்கிறது. C'est le Saint-Esprit qui vous montre la voie que vous devez பரிசுத்த suivre. ஆவியானவர் தான் நீங்க எடுக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறார். Ok, maintenant qu'on a vu cela, இப்போ நம்ம அது பார்த்தோம். maintenant que ce Saint-Esprit est effectivement en nous et nous enseigne, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று பார்த்தோம். அவர் தான் நம்மளை போதிக்கிறார் என்று பார்த்தோம். maintenant nous, qu'est-ce qu'on doit faire? இப்பொழுது நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும்? Il y a deux choses. ரெண்டு காரியம் இருக்கிறது. Il y a beaucoup de choses en réalité, உண்மையா சொல்லப் போனா நிறைய காரியம் இருக்கிறது. mais comme le temps ne suffit ஆனா pas, நேரம் போதாதபடினால் on va se concentrer sur deux points. ரெண்டு காரியத்தில் மாத்திரம் நம்ம கவனத்தை செலுத்துவோம். Deux choses qui sont très simples. மிகவும் இலகுவான ரெண்டு காரியங்கள். Pour faire la volonté de Dieu, qu'est-ce qu'on doit faire? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? On doit écouter et obéir au Saint-Esprit. நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு கேட்டு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். Écouter et obéir. பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். Écouter et obéir. கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். Dis à la personne à côté de toi, உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்கள், écouter et obéir. கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். C'est très simple, n'est-ce pas? மிகவும் இலகுவான காரியம் இல்லையா? C'est simple à dire, அது சொல்றதுக்கு இலகுவாக இருக்கிறது, un peu plus difficile à faire. ஆனா செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். Écouter et obéir. கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். Premièrement, écouter. முதல் காரியம் கேட்க வேண்டும். Pour faire la volonté de Dieu, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு nous devons écouter ce que le Saint-Esprit a à nous dire. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று நம்ம கேட்க வேண்டும். Ce qui se passe என்ன நடக்கிறது? lorsqu'on a une décision à prendre dans notre vie, ஏதாவது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், lorsqu'on a un choix à faire, ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க வேண்டும் என்று சொன்னால், il y a plusieurs voix qui vont commencer à se faire entendre. நம்மளுக்கு வந்து अनेक காரியங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது, வழிகள். Il y a beaucoup de voix de voix chorales. நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய குரல் சத்தம் கேட்கிறது. Il y a beaucoup de voix qui vont nous inciter à prendre telle ou telle décision. நிறைய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையில கேட்கிறது, இப்படிப்பட்ட காரியம், இந்த வழியை எடுக்க வேண்டும், இந்த தீர்மானத்தை செய்ய வேண்டும் என்று. Et nous devons apprendre à discerner parmi toutes ces voix. நம்ம கேட்கிற எல்லா சத்தத்தின் மத்தியில நாம பகுத்தறிய வேண்டும். Quelle est la voix du Saint-Esprit? பரிசுத்த ஆவியானவர் சத்தம் என்னவென்று நம்ம பகுத்தறிய வேண்டும். Et Jésus nous explique très bien cela. இயேசு கிறிஸ்து அதை மிகவும் அருமையாக நமக்கு சொல்லுகிறார். Si on prend dans Jean chapitre 10, யோவான் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம், on va lire, je pense, à partir du verset 2. இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Jean chapitre 10, யோவான் சுவிசேஷ புத்தகம் à 10ஆம் partir du அதிகாரம் verset 2. இரண்டாம் வசனம். Mais celui qui entre par la porte est le berger des brebis. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறார். Verset 3, le portier lui ouvre. வாசலில் காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். Et les brebis entendent sa voix. ஆடுகளும் அவனுடைய சத்தத்தை செவி கொடுக்கிறது. Il appelle par leur nom les brebis qui lui appartiennent. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு Et il les conduit dehors. அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். Verset 4, lorsqu'il a fait sortir toutes ses propres brebis, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டு பின்பு il marche devant elles. அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். Et les brebis le suivent. ஆடுகளும் அவனுடைய சத்தத்தை அறிந்து அவனை பின்பற்ற Parce qu'elles connaissent sa voix. ஏன்னா அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. Donc qu'est-ce qu'il est dit déjà dans les versets 3 et 4? இந்த வசனம் 3ஆவது வசனத்தில் 4ஆவது வசனத்தில் என்ன எழுதிக்கிறது? Jésus nous parle d'un berger de ses brebis. ஒரு மேய்ப்பனை குறிச்சும் அவனுடைய ஆடுகளை குறிச்சும் எழுதியிருக்கிறது. Il commence les versets en disant le berger va appeler ses brebis. மேய்ப்பன் வந்து தன்னுடைய ஆடுகளை கூப்பிடுறான் என்று வசனம் சொல்கிறது. Et les brebis vont juste entendre sa voix. அந்த ஆடுகள் வந்து அவனுடைய சத்தத்தை கேட்கிறது. Il est dit ici elles entendent sa voix. அவனுடைய சத்தத்தை கேட்கிறது என்று எழுதியிருக்கிறது. Il n'est pas dit qu'elle le voit. அவனை பார்க்கறான், அந்த ஆடுகள் அவனை பார்க்கிறது என்று எழுதி இல்ல. Mais juste elles entendent sa voix. அவனுடைய சத்தத்தை கேட்கிறது என்று எழுதியிருக்கிறது. Elles entendent sa voix. சத்தத்தை கேட்கும்போது elles savent que c'est le berger. அதுதான் அவர்தான் மேய்ப்பன் என்று அறிந்திருக்கிறது. Et donc elles vont le suivre. அப்போது அவனை பின்பற்றுகிறது. Et de la même manière dans le verset 5, அதே போல 5ஆம் வசனத்துல, c'est un verset qui est super important. மிகவும் முக்கியமான ஒரு வசனம். Elles ne suivront point un étranger. அவன் அந்நியனே அது பின்பற்ற போகிறதில்லை. Mais elles fuiront loin de lui. அவனை விட்டு தூரம் போய் செல்லும். Parce qu'elles ne connaissent pas la voix des étrangers. ஏன்னா அந்நியர்களுடைய சத்தத்தை அதுக்கு தெரியாது. Donc ce verset nous dit de la même manière que les brebis connaissent la voix du berger. எப்படி வந்து ஆடுகள் வந்து மேய்ப்பனோட சத்தத்தை கேட்கிறதோ, elles ne reconnaissent pas la voix d'un étranger. அது அவனுடைய சத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதோ அதே போல வந்து அந்நியருடைய சத்தத்தை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது. Elles ne reconnaissent pas la voix de l'étranger. அந்நியருடைய சத்தத்தை அது கண்டுபிடிக்காமல் இருக்கிறது. Et donc elles ne le suivent pas. ஆகையால் அவனை பின்பற்றாமல் இருக்கிறது. Et la Bible dit même qu'elles
vont fuir loin de lui. வேதம் சொல்லுகிறது அவனை விட்டு அவர்கள் வந்து தூரம் போகிறது என்று சொல்லுகிறது. Et donc nous devons également agir comme ces brebis-là. அந்த ஆடுகளை போல நம்ம செய்ய வேண்டும். Discerner quelle est la voix du berger. மேய்ப்பனுடைய குரல் என்னவென்று நம்ம இன்னும் கண்டுகொள்ள வேண்டும். Suivre la voix du berger. அவனுடைய சத்தத்தை பின்பற்ற வேண்டும். Et fuir loin de la voix des étrangers. அந்நிய சத்தம் ஏதாவது கேட்டால் அதை விட்டு தூரம் போக வேண்டும். Donc comment est-ce qu'on peut faire cela? எப்படி நம்ம இப்படி செய்யலாம்? Dans ce passage, je n'ai pas explicité ainsi, mais moi je l'imagine. அது வந்து மிகவும் தெளிவாக ஒரு காரியம் ஏது இல்ல, ஆனா நான் என்னோட கற்பனையில வந்து ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். Les brebis ont passé du temps avec le berger. அந்த ஆடுகள் வந்து மேய்ப்பனோட अनेक நேரத்தை செலவழிச்சிருக்கிறது. Le berger aussi a passé du temps avec les brebis. அந்த மேய்ப்பனும் ஆடுகளோட நேரத்தை செலவழித்திருக்கிறார். C'est pour ça que les brebis reconnaissent la voix du berger. ஆகையால் அந்த ஆடுகள் வந்து மேய்ப்பனோட சத்தத்தை கண்டுபிடிக்கிறது. Et qu'elles suivent uniquement la voix du berger. அவனுடைய சத்தத்தை மாத்திரம் பின்பற்றுகிறது. Et qu'elles ne suivent pas la voix des étrangers. அந்நியருடைய சத்தத்தை பின்பற்றவில்லை. De la même manière dans notre vie, ஆகையால் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில si nous voulons discerner la voix du Saint-Esprit, பரிசுத்த ஆவியானவரை நம்ம பகுத்தறியதற்கு nous devons passer du temps avec le Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம நேரத்தை செலவழிக்க Nous வேண்டும். devons avoir vraiment un temps particulier avec le ஒரு Saint-Esprit. விசேஷித்த நேரத்தை அவரோடு நம்ம செலவழிக்க வேண்டும். Nous devons avoir vraiment une intimité avec le Saint-Esprit. அவரோடு நெருங்கின உறவோடு நம்ம இருக்க வேண்டும். Et lorsqu'on a cette intimité avec le Saint-Esprit, அவரோடு நெருங்கின உறவோடு நம்ம இருக்கும்போது on sait tout de suite si c'est lui qui nous parle ou pas. அவர்தான் பேசுகிறாரா இல்லையா நம்மளுக்கு உடனே கண்டுபிடிக்க முடியும். On va pas se poser 15000 fois la question. நம்ம 15 வாட்டி நம்ம ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்பாது. En disant est-ce que c'est vraiment Dieu qui parle? உண்மையாகவே தேவன் தான் பேசுகிறாரா? Est-ce que c'est le diable qui me parle? இல்ல பிசாசு தான் பேசுகிறானோ? On va pas vraiment se poser 15000 fois la question. 15000 வாட்டி நம்ம அந்த கேள்வி நமக்குள்ள எழும்பாது. Si on a la proximité avec le Saint-Esprit, பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம நெருங்கி இருந்தால், alors dès qu'on entend sa voix, அவருடைய சத்தத்தை கேட்கும்போது on sait le reconnaître. அவர்தான் பேசுகிறார் என்று நம்மால் கண்டுபிடிக்க Et முடியும். de la même manière, parce qu'on a la proximité avec le Saint-Esprit, ஆகையால் நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி இருக்கும்போது quand ce n'est pas Dieu qui nous parle, தேவன் நம்ம கிட்ட பேசாத பட்சத்தில் on sait tout de suite le reconnaître. அதுவும் எங்களால கண்டுபிடிக்க முடியும் அவர் பேசவில்லை என்று. Quand quelqu'un va venir nous voir en disant யாராவது வந்து நம்ம கிட்ட பேச வந்தால், Dieu m'a dit cela, தேவனிடத்தில் இது சொன்னா, alors que ce n'est pas Dieu qui a parlé, தேவன் சொல்லாத வார்த்தையை அப்படி on ne சொன்னார்கள். va pas dire bêtement ah oui c'est Dieu qui a parlé. நம்ம மன லூசுத்தனமா நம்ம வந்து தேவன் தான் அப்படி சொன்னாரா என்று நம்ம சொல்ல மாட்டோம். C'est pas moi j'ai dit lousse hein. நான் லூசு சொல்லவில்லை, அவங்க தான் சொல்றாங்க. Mais on va dire tout de suite non, ce n'est pas Dieu qui parle. இல்ல தேவன் பேசுறாரு என்று நம்ம சொல்ல Et on மாட்டோம். saura faire la différence entre ce qui vient de l'esprit et ce qui vient de l'homme. எது தேவனிடத்தில் என்று வருகிறது, எது மனுஷரிடத்தில் என்று வருகிறது என்று எங்களால இன்னும் கண்டு கொள்ள முடியும். Et encore une fois, ça vient avec l'intimité qu'on a avec le Saint-Esprit. தேவனோடு நம்ம எப்படி நெருங்கிய உறவோடு இருக்கிறோமோ அது நிமித்தம் தான் நம்மளால இன்னும் கண்டு கொள்ள முடியும். L'intimité, c'est différent de chercher Dieu. தேவனோடு இருக்கிற அந்த நெருங்கின உறவு வந்து தேவனை தேடுறதற்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. L'intimité, c'est un pas en plus. பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற நெருங்கின உறவு இன்னும் ஒரு ஸ்டெப் மேல. Chercher Dieu, c'est on peut se dire on cherche Dieu à l'église le dimanche. தேவனை தேடுறதுன்னு சொன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் கூட தேவனை நம்ம தேடுகிறோம் என்று நம்ம சொல்லலாம். Si notre relation avec Dieu c'est uniquement celui qu'on cherche le dimanche, தேவனோடு இருக்கிற அந்த உறவு வெறும் ஞாயிற்றுக்கிழமையில மாற்றம் தேடுகிற உறவாய் இருந்தால், si le Saint-Esprit on le cherche uniquement lorsqu'on est rassemblés ensemble à l'église, பரிசுத்த ஆவியானவரை நம்ம சபை ஆராதனையில மாத்திரம் நம்ம தேடுகிறோம் என்று சொன்னால், ce n'est pas ça l'intimité. அது நெருங்கின உறவு இல்ல. Mais l'intimité c'est quand tu enlèves tout ce qui est autour, எல்லாவற்றையும் நம்ம சுற்றி இருக்க எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு, quand tu enlèves les musiciens, நம்ம வந்து இசைக்கருவிகள் வாசிக்கிறவர்களை எடுத்துவிட்டு, quand tu enlèves les personnes qui dirigent la louange, துதியை நடத்துகிறவர்களை எடுத்துவிட்டு, quand tu enlèves les personnes qui prédisent la parole, qui prêchent la parole, பிரசங்கியாரை எடுத்துவிட்டு, lorsqu'il n'y a que toi et le Saint-Esprit, நீரும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இருக்கிறது, lorsqu'il y a uniquement toi et le Saint-Esprit, நீரும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இருக்கிறது தான். comment est cette relation là? எப்படிப்பட்ட உறவு அப்படி இருக்கிறது? Est-ce que vous avez déjà vécu cette intimité avec le அப்படிப்பட்ட Saint-Esprit? நெருங்கின உறவு நீங்க ஏற்கனவே அனுபவிச்சிருக்கீங்களா? Quand tu as fermé la porte de ta chambre உன்னுடைய ரூம் அறையை நீ மூடும்போது, et que tu es à genoux நீ முழங்கால et படியும்போது, qu'il n'y a personne autour de toi, உன்னை சுற்றி யாரும் mais இல்லாத que dans ce lieu-là il y a uniquement le அந்த Saint-Esprit, இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இருக்கும்போது, est-ce que tu
as déjà vécu cela dans ta vie? ஏற்கனவே அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நீ போய் Est-ce que tu as déjà vécu la grandeur de cette intimité? இந்த நெருங்கின உறவுடைய மகத்துவத்துக்குள்ள நீ போய் விட்டாயா? Est-ce que tu as déjà ressenti l'amour de Dieu à ce moment-là? தேவனுடைய அன்பை ஏற்கனவே அந்த அப்படிப்பட்ட இடத்துல நீ ருசி பார்த்தாயா? Si oui, alors oui, tu as une vraie intimité avec Dieu. ஆம் என்று சொன்னால் உண்மையாகவே உனக்கு தேவனோடு ஒரு நெருங்கின உறவு இருக்கிறது என்ற Mais si அர்த்தம். ce n'est pas le cas, அப்படிப்பட்ட நெருங்கின உறவு இல்லாவிட்டால் c'est que tu n'es pas assez proche de Dieu. நீ இன்னும் தேவனிடத்தில் கிட்ட சேரவில்லை என்ற C'est அர்த்தம். pour ça que tu n'arrives pas à entendre la voix du அதனால தான் Saint-Esprit. பரிசுத்த ஆவியோட சத்தத்தை உன்னால கேட்க முடியல. Parce que le Saint-Esprit se révèle à ceux qui sont proches de lui. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்ட தன்னை வெளிப்படுத்துகிறார்னா தன்னிடத்தில் நெருக்கமானவர்களிடத்தில் தான் Le வெளிப்படுத்துகிறார். Saint-Esprit se révèle à ceux qui sont proches de lui dans le secret. ரகசியத்துல யார் வந்து பரிசுத்த ஆவியானவர் நெருக்கமா இருக்கிறார்களோ அவர்கிட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். Pas ceux qui le cherchent devant les caméras. கேமரா மூலமா பரிசுத்த ஆவியானவர் தேடுறவர்கிட்ட Pas ceux qui le cherchent dans l'église. திருச்சபையில பரிசுத்த ஆவியானவர் Mais தேடுறவர்கிட்ட ceux qui le cherchent dans le secret. ஆனா வந்து சீக்ரெட்டா ரகசியமா யார் பரிசுத்த ஆவியானவர் தேடுகிறார்களோ அவர்கிட்ட தான். Et c'est à ces personnes-là. அவர்கிட்ட Et c'est à ces personnes-là அப்படிப்பட்ட நபர்கிட்ட que le Saint-Esprit révèle ses secrets. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ரகசியங்களை Et வெளிப்படுத்துகிறார். il révèle sa volonté. தன்னுடைய சித்தத்தை Il வெளிப்படுத்துகிறார். révèle sa parole. தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். Les brebis qui sont proches du berger, மேய்ப்பனோடு இருக்கிற அந்த ஆடுகள் elles entendent sa voix. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது. Elles n'ont pas besoin de le voir. அவனை பார்க்கறல. Elles n'ont pas besoin de le toucher. பார்க்க தேவையில்லை. Mais il suffit qu'elles entendent sa voix. அவனுடைய சத்தத்தை கேட்டால் Et elles மாத்திரம் peuvent le போதும். suivre. சத்தத்தை கேட்டால் மாத்திரம் போதும் அவரை பின்பற்ற Et முடியும். elles peuvent le suivre. அவனை பின்பற்ற Parce qu'il முடியும். y a une proximité avec le ஏன்னா berger. அவனோடு இருக்கிற ஒரு நெருங்கின உறவு இருக்கிறது. Elles vont fuir également l'étranger. அந்நியருடைய சத்தத்தையும் அவர்கள் விட்டு விலகி ஓடுவார்கள். Elles vont rejeter la voix de l'étranger. அது புறக்கணிக்கும் அந்நியருடைய Pour சத்தத்தை. suivre uniquement la voix de Dieu. தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் பின்பற்றுவதற்கு. Enfants de Dieu, nous devons apprendre ainsi à écouter la parole de Dieu. தேவனுடைய பிள்ளைகளே நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு நம்ம பழகிக் கொள்ள வேண்டும். Et écouter la voix du Saint-Esprit, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ça vient avec என்னவென்றால் la proximité avec Dieu. நம்ம தேவனோடு நம்ம நெருங்கின உறவோடு நம்ம இருக்க வேண்டும். Je vais un peu rapidement parce que je vois le temps qui passe. சீக்கிரம் நான் போகிறேன், நேரம் பத்தல. On a dit écouter. கேளுங்கள் என்று சொன்னோம். Deuxièmement, qu'est-ce qu'on a dit? இரண்டாவது காரியம் என்ன சொன்னோம்? Amen. கீழ்ப்படியுங்கள். Obéir. கீழ்ப்படிகிறது. Quand le Saint-Esprit nous dit une chose, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்தில் ஒரு காரியம் சொல்லும்போது il nous faut obéir. நம்ம கீழ்ப்படிய வேண்டும். Et comment est-ce que nous pouvons obéir? எப்படி நம்ம கீழ்ப்படிய முடியும்? C'est en ayant un cœur qui est consacré. அர்ப்பணித்த ஒரு இருதயத்தோடு இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். Un cœur qui est consacré அர்ப்பணித்த ஒரு இருதயத்தோடையவர்களா நம்ம இருக்க வேண்டும். n'a pas de difficulté à obéir. அர்ப்பணித்த இருதய உடையவர்கள் கீழ்ப்படியறதற்கு அவங்களுக்கு கஷ்டம் இல்ல. Et pour cela, je vais vous partager un exemple de la Bible. ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். Un exemple qui est tiré de Jérémie au chapitre 42. எரேமியா புத்தகம் 42ஆம் அதிகாரம். On va lire, je pense, à partir du verset 3. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Jérémie chapitre 42. எரேமியா 42ஆம் அதிகாரம். À partir du verset 3. 3ஆம் வசனம். On va lire juste quelques versets parce que le temps file très rapidement. 4 வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். Mais je veux juste vous partager le contexte de ce passage. இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன். Qu'est-ce qui se passe? இந்த வசனத்துல என்ன நடக்கிறது? La ville de Jérusalem est prise par le roi de Babylone. எருசலேம் நகரம் பாபிலோன் ராஜாவால் அகப்பட்டிருக்கிறது. Et donc, le roi de Babylone met en place un gouverneur. பாபிலோன் ராஜா ஒரு அதிபதியை வந்து அவன் நியமிக்கிறான். Ce gouverneur s'appelle Guédalia. அந்த அதிபதி பேர் கெதாலியா. Et pendant quelque temps, Jérusalem de nouveau commence à revivre sous la coupe de ce gouverneur-là. அந்த அதிபதியின் தலைமைத்துவத்துக்குள்ள தான் அந்த எருசலேம் நகரம் திரும்ப வாழ ஆரம்பிக்கிறது. Mais après quelque temps, கொஞ்ச நாளுக்கு பிறகு le gouverneur est tué. அந்த அதிபதி வந்து கொலை செய்யப்பட்டான். Et parce qu'il est tué, அவன் கொலை செய்யப்பட்டதின் நிமித்தம் le peuple de Jérusalem a peur. எருசலேம் மக்கள் பயப்படுறார்கள். Ils se disent, le roi de Babylone va revenir. பாபிலோன் ராஜா மீண்டும் வருவார். Et pour se venger de la mort du gouverneur, அந்த அதிபதியை வந்து பழி தீர்க்க வருவார். et pour cela il va nous tuer. அவர் நம்மளை கொலை செய்வார். Donc tout le peuple de Jérusalem, qu'est-ce qu'ils font? ஆகையால் எருசலேம் மக்கள் முழுவதும் என்ன À செய்கிறார்கள்? cause de la crainte qu'ils ont du roi de Babylone, அவர்கள் பாபிலோன் ராஜா மீது இருந்த அந்த பயத்தின் நிமித்தம் ils vont auprès du prophète Jérémie. அவர் எரேமியா தீர்க்கதரிசியிடத்தில் போகிறார்கள். Ils lui demandent, Jérémie, qu'est-ce qu'on doit faire? அவர் எரேமியா இடத்தில் கேட்கிறார்கள், எரேமியா நம்ம என்ன செய்ய வேண்டும்? Quelle est la volonté de Dieu? தேவனுடைய சித்தம் என்ன? Et
est-ce qu'on doit rester à Jérusalem நம்ம எருசலேம்ல தான் இருப்போமா ou est-ce qu'on doit s'enfuir en Égypte? அல்லது நம்ம எகிப்துக்கு நம்ம புறம்பாய் போக வேண்டுமா? Jérémie chapitre 42 verset 3, on va commencer à lire le verset 3. 42ஆம் வசனம் 3வது வசனம் 42ஆம் அதிகாரம் 3வது வசனம். C'est ce qui est écrit ici. இதுதான் எழுதி Le இருக்கிறது. peuple nous dit que l'Éternel nous montre le chemin que nous devons suivre. தேவன் நம்ம என்ன வழியை எடுக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு காண்பிப்பாராக. Verset 6. 6ஆம் வசனம். Que ce soit du bien ou du mal, அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் nous obéirons à la voix de l'Éternel. நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவருடைய சத்தத்தை நாங்கள் கீழ்ப்படிவோம். Nous obéirons à la voix de l'Éternel pour que nous soyons heureux. நம்ம சந்தோஷமா இருக்கிறதற்கு தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். Donc ils disent à Jérémie, எரேமியாவிடத்தில் சொல்லுகிறார்கள், quoi que tu nous dises de la part de Dieu, நீ தேவனிடத்தில் என்ன சொன்னாலும் சரி nous allons obéir. நம்ம கீழ்ப்படிவோம். Que ce soit du bien ou du mal, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் nous சரி allons obéir à la parole. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். Et en lisant ces versets, இந்த வசனத்தை வாசிக்கும் on பொழுது peut se dire, ah vraiment, le peuple de Jérusalem, ils sont vraiment bien. எருசலேம் மக்கள் உண்மையாலே நல்ல மக்களா இருக்கிறார்கள் Ils என்று sont, நம்ம நினைத்துக் கொள்ளலாம். ils sont vraiment prêts à obéir à la voix de Dieu. தேவனுடைய சத்தத்துக்கு உடனடியாக கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறார்களே என்று நம்ம நினைத்துக் கொள்ளலாம். Mais qu'est-ce qui se passe au début du chapitre 43? ஆனா 43ஆம் அதிகாரத்துல என்ன நடக்கிறது? Je vais rapidement, mais dans la fin du chapitre 42, Jérémie partage au peuple la parole de Dieu. 42ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில வந்து எரேமியா தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறார். Et qu'est-ce que dit Jérémie? எரேமியா என்ன சொல்லுகிறார்? Il dit restez à Jérusalem. நீங்க எருசலேம்ல இருக்க வேண்டும். Ne partez pas en Égypte. எகிப்துக்கு போக கூடாது. Dieu veut que vous restez à Jérusalem. தேவன் சொல்லுகிறார் நீங்க எருசலேம்ல இருக்க வேண்டும். À Jérusalem vous serez bénis. எருசலேம்ல நீங்க Mais ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். n'allez pas en Égypte எகிப்துக்கு போக வேண்டாம். parce que c'est le malheur qui vous attend. ஏனால் அங்க தீமை தான் உங்களுக்கு காத்திருக்கிறது. Et qu'est-ce que répond le peuple de அதுக்கு Jérusalem? மக்கள் பிரதியுத்தரமாக என்ன சொல்லுகிறார்கள்? Chapitre 43 versets 2 et 3. 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். Ce peuple qui disait on va obéir à la voix de Dieu. நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்ன அந்த மக்கள், Ce peuple qui a dit que ce soit du bien ou du mal, on va obéir. நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று Qu'est-ce சொன்ன que அந்த répond மக்கள், ce peuple? அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? Tu dis un mensonge. நீ பொய் சொல்லுகிறாய். L'Éternel notre Dieu ne t'a point chargé de nous dire n'allez pas en Égypte. கர்த்தராகிய தேவன் நம்ம எகிப்துக்கு போக வேண்டாம் என்று உம்மிடத்தில் சொல்லவில்லை. Verset 3. 3ஆம் வசனம். Mais c'est Baruch, fils de Nérijat, qui t'excite contre nous. நேகிஷா உடைய குமாரனாகிய பாக் தான் எங்களுக்கு விரோதமாக உன்னை வந்து தூண்டி விடுகிறான். Donc qu'est-ce que dit le peuple de Jérusalem? எருசலேம் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? Ce n'est pas Dieu qui t'a parlé. தேவனிடத்தில் பேசவில்லை. Ce n'est pas le Saint-Esprit qui t'a parlé. பரிசுத்தாவினிடத்தில் பேசவில்லை. Tu nous dis un mensonge. நீ பொய் சொல்லுகிறாய். C'est Baruch qui te force à mentir. பாக் தான் உன்னை பொய் சொல்ல தூண்டுகிறான். Dieu ne veut pas que nous restions à Jérusalem. தேவனுடைய சித்தம் நம்ம எருசலேம்ல இருக்கிறதல்ல. Donc qu'est-ce que disent ces hommes? அப்ப அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? Ils rejettent la volonté de Dieu. தேவனுடைய சித்தத்தை வந்து Ils புறக்கணிக்கிறார்கள். n'obéissent pas à la parole de Dieu. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. Pourquoi est-ce qu'ils n'obéissent pas à cette parole? எதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை? Parce que leur cœur n'était pas consacré. ஏன்னா அவங்களுக்கு அர்ப்பணித்த ஒரு இருதயம் இல்லை. Pourquoi leur cœur n'était pas consacré? எதுக்கு அவங்களுடைய இருதயம் அர்ப்பணிக்கப்பட்டதா இல்லை? Parce que quand ils sont venus vers Jérémie au chapitre 42, அவங்க எரேமியாவிடத்தில் வரும்போது 42ஆம் அதிகாரத்துல en réalité, ils avaient déjà pris leur décision. உண்மையாகவே அவர் ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை எடுத்து Ils விட்டார்கள். avaient déjà décidé d'aller en Égypte. ஏற்கனவே எகிப்து போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஏற்கனவே எடுத்து Quand விட்டார்கள். ils sont allés vers Jérémie, அவங்க எரேமியாவிடத்தில் போகும்போது ils avaient déjà fait leur valise. அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய பொட்டி படிக்கையெல்லாம் கட்டி விட்டார்கள். Ils avaient déjà tout rangé chez eux. அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே அடுக்கி விட்டார்கள். Et juste comme ça, ils sont partis voir Jérémie en disant au cas où, c'est quoi la volonté de Dieu? அவர்கள் சும்மா தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கும் என்று சும்மா தெரிஞ்சு கொள்றதுக்கு எரேமியாவிடத்தில் Mais en réalité, ils போயிருந்தார்கள். n'avaient jamais l'intention d'écouter ce que Dieu avait à leur dire. ஆனா தேவன் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்கிறதற்கு அவங்க அந்த எண்ணத்தோடு அங்க போகவில்லை. Parce qu'ils avaient déjà décidé d'aller en Égypte. ஏன்னா ஏற்கனவே எகிப்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து Et விட்டார்கள். pourquoi cela? Parce que leur cœur n'était pas consacré. எதுக்கு? ஏன்னா அவர்களுடைய இருதயம் அர்ப்பணிக்கப்பட்ட இருதயமா இல்ல. Ils avaient un désir dans leur cœur, அவர்களுடைய இருதயத்துல ஒரு விருப்பம் இருந்தது. mais ils n'ont pas rejeté ce désir pour se soumettre à la volonté de Dieu. அவங்க இருதயத்துக்குள்ள அந்த விருப்பத்தை அவங்க புறக்கணித்து தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுக்கல. Enfants de Dieu, nous, vous et moi, nous ne devons pas suivre cet exemple. தேவ பிள்ளைகளே நாம இவளை பின்பற்ற கூடாது. Quand le Saint-Esprit nous parle, பரிசுத்தாவின் நம்மிடத்தில் பேசும்போது nous devons consacrer nos désirs dans les mains de Dieu நம்மளுடைய விருப்பம் எல்லாம் தேவனுடைய கரத்துல அர்ப்பணிக்க வேண்டும். et nous devons lui obéir. அவருக்கு நம்ம கீழ்ப்படிய Et வேண்டும். quel est le meilleur exemple pour cela? அதுக்கு சிறந்த உதாரணம் என்னவென்றால் Luc chapitre 22 verset 42. லூக்கா சுவிசேஷம் புத்தகம் 22ஆம் அதிகாரம்
42ஆம் வசனம் Luc chapitre 22, verset 42. 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் Jésus dit, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Père, si tu voulais éloigner de moi cette coupe, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். dans ce contexte-là, இந்த சூழ்நிலையில Jésus est à quelques heures de s'offrir sur la croix. அவர் சிலுவை மரணத்தை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனுபவிக்கிற சூழ்நிலையா இருக்கிறது. Il sait qu'il va être trahi, torturé. அவர் வந்து யூதாவால வந்து காட்டி கொடுக்கப்பட போகிற ஒரு சூழ்நிலையா இருப்பார். அவர் வந்து பாடுகளை அனுபவிக்க போகிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறார். Il sait qu'il va être dans des situations difficiles. கஷ்டத்தை அனுபவிக்க போகிறார் என்று அவருக்கு தெரியும். C'est pourquoi il prie en disant, Père, si tu le veux, éloigne de moi cette coupe. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவே உமக்கு சித்தம் என்றால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். À ce moment-là, il dit, Père, je veux plus entrer dans ce chemin-là. இந்த வழியிலக்குள் நான் பிரவேசிக்க விரும்பல ஆண்டவரே என்று சொல்லுகிறார். Je sens la difficulté de ce qui m'attend. எனக்கு எதிர்கொண்டு இருக்கிற அந்த காரியத்துடைய கஷ்டத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். Père, je ne veux pas. எனக்கு விருப்பம் இல்ல ஆண்டவரே. Mais qu'est-ce qu'il dit tout de suite après? உடனடியாக அவர் என்ன அப்புறம் சொல்லுகிறார்? Toutefois, ஆயினும் que ma volonté ne se fasse pas, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, mais la tienne. உம்முடைய சித்தத்தின்படி. Que ma volonté ne se fasse pas, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, mais que ta volonté se fasse. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. C'est l'exemple de Jésus que nous devons suivre. நாம் இயேசு கிறிஸ்துவோட உதாரணத்தை தான் நாம பின்பற்ற வேண்டும். Jésus avait un cœur qui était consacré. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை இயேசு கிறிஸ்து அவருக்கு இருந்தது. Même si à ce moment-là il avait des doutes. அவருக்கும் அந்த நேரத்துல சந்தேகம் இருந்தாலும் Même si à ce moment-là il avait une envie. அவருக்கு ஒரு சுய சித்தம் இருந்தாலும் கூட il a donné son envie dans la présence de Dieu. அவருடைய சுய சித்தத்தை தேவ பிரசன்னத்துல ஒப்புக்கொடுத்தார். Il a gardé la volonté de Dieu dans son cœur. அவருடைய இடத்துல தேவனுடைய சித்தத்தை வைத்து விட்டார். Enfant de Dieu, de la même manière, lorsque Dieu nous parle, ஆகையால் தேவனிடத்தில் பேசும்போது même si nous avons des désirs, நம்மளுக்குள்ளும் விருப்பங்கள் même இருந்தாலும், si nous avons des envies, நம்மளுக்கு சுய சித்தம் இருந்தாலும், nous devons apprendre à soumettre ces désirs et ces envies dans les pieds du Seigneur. சுய ஆசைகள் சுய சித்தங்கள் தேவனுடைய பாதத்துல வைக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். Ce qui doit prédominer dans notre vie, எங்க வாழ்க்கையில எது மேற்கொள்ள வேண்டும்? ce n'est pas notre propre désir, என்னுடைய சுய சித்தம் ce அல்ல, n'est pas notre propre volonté, எங்களுடைய சுய ஆசைகள் அல்ல, mais c'est la volonté du Père. தேவனுடைய சித்தம் தான். Et lorsqu'on va prier dans la présence de Dieu, தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது on doit dire la même prière que Jésus. இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஜெபிக்க வேண்டும். Seigneur, dans ce choix qui est devant moi, எனக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்துல j'ai envie de faire cela. நான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். Mon cœur a envie de faire cela. என்னுடைய இதயம் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. Mais Seigneur, si ce n'est pas ta volonté, ஆயினும் பிதாவே உம்முடைய சித்தம் இல்லாவிட்டால் enlève ce désir de mon cœur. இந்த சித்தம் என்னுடைய இதயத்தை விட்டு நீங்கட்டும். Saint-Esprit, enlève ce désir de mon cœur பரிசுத்தாவியானவரே, இந்த சித்தம் என்னுடைய இதயத்தை விட்டு நீங்கட்டும். et remplace-le par ta volonté. உம்முடைய சித்தத்தை அது வரட்டும். Remplace-le par ta volonté. உம்முடைய சித்தம் அது வரட்டும். C'est ce cœur consacré que le Saint-Esprit recherche en ces derniers jours. இருதயத்தை தான் பரிசுத்தாவியானவர் ராத்திரி வேளையில C'est தேடுகிறார். cette prière que le Seigneur recherche en ces derniers temps. இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Un cœur qui est consacré. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இதயம். Un cœur qui sait écouter la voix du Saint-Esprit. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு இதயம். Un cœur qui sait obéir à la voix du Saint-Esprit. தேவனுடைய சத்தத்துக்கு பரிசுத்தாவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற ஒரு Et un இதயம். cœur qui marche selon la volonté de தேவனுடைய Dieu. சித்தத்தின்படி நடக்கிற ஒரு இதயம். Voici, je viens pour faire ta volonté. பிதாவே, இதோ நான் வருகிறேன் உம்முடைய சித்தத்தை Voici, செய்வதற்கு. je viens pour faire ta volonté. இதோ உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு En cette வருகிறேன். soirée, le Saint-Esprit est prêt à vous aider இந்த à மாலை marcher selon வேளையில sa பரிசுத்த volonté. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீங்க தேவனுடைய வழியில நடப்பதற்கு. Si jusqu'à présent tu ne t'es pas soumis à la volonté du Seigneur, இது வரைக்கும் நீ தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் le Saint-Esprit te donne de nouveau une occasion. ஒரு சந்தர்ப்பத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கிறார். Consacre ton cœur dans la présence de உன்னுடைய Dieu. இதயத்தை தேவ சமூகத்துல நீர் அர்ப்பணிக்க வேண்டும். Consacre ton cœur à cette intimité avec le ஒரு Saint-Esprit. நெருங்கின உறவோடு நீ பரிசுத்த ஆவியானவரோடு இருக்க வேண்டும். Et tu verras la différence dans ta vie. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட போற வித்தியாசத்தை நீ காண்பாய். Car un homme qui marche selon la volonté de ஏன்னா Dieu, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற மனுஷன், un homme qui sait écouter la voix du Saint-Esprit, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு un மனுஷன், homme qui sait obéir à la voix du Saint-Esprit, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற ஒரு c'est மனுஷன், quelqu'un qui a une vie qui est exceptionnelle. அவர் விசேஷித்த வாழ்க்கையை வாழ்கிறான். C'est quelqu'un qui a une vie qui est glorieuse. ஒரு மகிமைக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறான். Ce n'est pas quelqu'un qui vit dans les regrets. அவன் வந்து Dans les regrets d'avoir regretté d'avoir fait quelque chose. Quelqu'un peut aider Marina?
வருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில வந்து வாழ மாட்டான். Quelqu'un qui va se dire pourquoi est-ce que je n'ai pas fait cette chose-là? ஏன் நான் இப்படி செய்து விட்டேன் என்று அவன் சொல்ல மாட்டான். Pourquoi est-ce que je n'ai pas pris cette décision avant? எதுக்கு நான் இந்த தீர்மானத்தை நான் எடுத்து விட்டேன் என்று சொல்ல Une மாட்டான். personne inspirée de l'esprit ne va jamais dire ce genre de choses. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் அப்படி சொல்ல மாட்டான். Parce qu'à chaque étape de sa vie, தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லயும் toute personne inspirée de l'esprit பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் sait que toutes les décisions qui sont prises அவன் வாழ்க்கையில இருக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்மானமும் sont uniquement inspirées de l'esprit de அது Dieu. தேவனால் வந்த தீர்மானமாக இருக்கிறது. பரிசுத்தாவினால் வந்த தீர்மானமாக Et இருக்கிறது. parce que ce sont les décisions du அது Saint-Esprit, பரிசுத்தாவினோட தீர்மானமா இருக்கிறபடினால் la vie de cette personne அவனுடைய வாழ்க்கை est une vie de bonheur. அது சந்தோஷத்துக்குரிய வாழ்க்கையா C'est une vie de இருக்கிறது. bénédiction. அது ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கிறது. Mais pour cela, il nous faut un cœur qui est consacré. அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு தேவையா Que இருக்கிறது. vous puissiez ainsi vous remettre dans les mains de Dieu ஆகையால் தேவனுடைய கரத்துல நீங்க ஒப்புக்கொடுங்கள். et que le Saint-Esprit puisse ainsi vous conduire chaque jour de votre vie. பரிசுத்தாவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அனுதினத்தை உங்களை நடத்துவாராக. Je redonne la parole aux serviteurs de Dieu. தேவ ஊழியக்காரத்தில் நான் திரும்பமா வார்த்தை கொடுக்கிறேன். Que le Seigneur puisse vous bénir abondamment.